வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டை. கொழுக்கட்டையிலே நிறைய வகை இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு. மாவு ரொம்ப ப்ரௌன் கலராலாம் வறுக்கணும்னு கிடையாது. மாவு கலர் சேஞ்ச் ஆகாமல் மாவு கொஞ்சம் சூடு ஏறிச்சுன்னா போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சோம்னா நம்மளுடைய கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இப்போ 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இதை வடிகட்டி தான் எடுக்கணும். வெல்லத்தில் குப்பை தூசிலாம் இருக்குன்றதுனால முதல் வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வச்சுட்டு ஒரு ஜல்லடை வச்சு நல்லா அந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்க குப்பை தூசியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம வடித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த வெல்லம் உங்களுக்கு இந்த 3/4 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கூடுதல் இனிப்பாக வேணும்னா நீங்கள் 1 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, ஒரு 4-5 ஏலக்காவை உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நல்லா தட்டிட்டு அதை சேர்த்துருக்கேன். இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் அளவு அரிசி மாவை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மாவை சேர்த்து கலர்னிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கலர்றதுக்கு ரொம்ப சீக்கிரம் பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த 1.5 கப் தண்ணி உங்களுக்கு கரெக்டான பதம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும் போது நல்லா ஈஸியாக வரும், நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அதனால் 1 ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் தேங்காய் ஒரு 5 பத்த அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அதில் சேர்த்துட்டு ஒரு மீடியமான சூடு இருக்கும் போதே சேர்த்து நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க தேங்காவை போட்டு. உங்களுக்கு எள்ளு பிடிக்கும்னா கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு எள்ளு கூட வறுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுனாலும் உங்களுக்கு பிடிக்கிற எள்ளு நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நம்ம கையில் பிடிச்சி, ஏன்னா இது பிடி கொழுக்கட்டைன்றதுனால இப்படி கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபிங்கரோட பிரிண்டெல்லாம் வந்துடும். அதில் நம்மளுடைய கொழுக்கட்டை பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் பிடிச்சி வச்சுட்டேன். நம்ம இப்போ இதை வேக வைக்க போகிறோம். இப்போ நான் இடியாப்பத்தட்டை எடுத்திருக்கேன். அதில் நம்ம பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த இட்லி சட்டியில் நல்லா தண்ணி சூடானோடனே இந்த தட்டை அது உள்ளே வச்சுட்டு மூடிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கொழுக்கட்டை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.